ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்று நாம் இந்த நிறைய மக்கள்கிட்ட இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சந்திராஷ்டமம்னா என்ன, அது என்ன பண்ணும், அதிலேருந்து நாம் அந்த சந்திராஷ்டமத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக ஓப்பன் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பாலனை ஞான தண்டாயுதபாணியை வணங்கி, தாய் தந்தையரை வணங்கி, இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவர்களை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ சந்திராஷ்டமம்னா என்ன சார், இப்போ பார்த்தாலும் சந்திராஷ்டமம்னே சொல்லியிருக்காங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது, அதான் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா அஷ்டம்னா 8. ஒருத்தர் மேச ராசியில் பிறந்திருப்பார், அந்த அன்னைக்கு கோச்சாரம் விருச்சிக ராசிக்கு போகும். இதை தான் சந்திராஷ்டமமாக வச்சுக்க. 8வது ராசியில் சந்திரன் இருக்கிறது. அப்போ இந்த 8வது ராசியில் சந்திரன் இருக்கும்போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இதுதான் அந்த பிறப்புக்கும் அந்த கோச்சாரத்துக்கும் லிங்க் பண்ணி பார்க்குறது. அப்போ 8வது ராசிக்கு போகும்போது என்னன்னா, சந்திரன்னா பயணம், சந்திரன்னா உணவு, சந்திரன்னா நம்மளுடைய புத்தி, இதெல்லாம் அந்த பிறப்பு சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8க்கு போகும்போது கொஞ்சம் நிலை தடுமாறுச்சுங்களேன். அப்போ நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்போ இந்த சந்திராஷ்டமம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரே நாள் மட்டும்தான். அதாவது 8வது ராசியில் இருக்கும். அது பிறப்பு நம்மளுடைய சந்திரனுக்கு அதை ராசின்னு போட்டு இந்த நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா, அசுவனிலேருந்து எண்ணும்போது 17வது நட்சத்திரம். யாருக்குமே இந்த 17வது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம். அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும்தான். அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த காலண்டரில் டிவிலெல்லாம் சொல்லுவாங்க, அந்த 8வது ராசிக்கு போயிட்டாவே உங்களுக்கு சந்திராஷ்டமம், நீ வெளியில் போயிடாதீங்க, பயணப்படாதீங்க, இப்படியெல்லாம் பயம் காட்டுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், அதாவது 17வது நட்சத்திரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ அந்த சந்திராஷ்டம காலத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சில அசௌகரியங்கள் இருக்கும். அதுதான். அப்போ நம்ம அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொஞ்சம் தூர பயணத்தை தவிர்க்கலாம், உணவு வகையில் கவனமாக இருக்கணும், ஒருத்தர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் எதாவது சொன்னாங்கன்னா சரி அப்படின்ட்டு போயிடணும், அவ்வளோதான். அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது அந்த நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு போதை பழக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்கா அன்றைக்கி சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ சந்திராஷ்டமம் யாருக்கு எப்படி சார் நாங்கள் துல்லியமாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உதாரணமாக ஒரு அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் சந்திராஷ்டமம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பரணியில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம், அதான் 17வது நட்சத்திரம்னு வச்சுங்களேன், கேட்டை நட்சத்திரம். கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மூலம் மட்டும்தான் நட்சத்திரம் மட்டும்தான் சந்திராஷ்டம நட்சத்திரம். இப்போ அதான் 17வது நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரம் ஒரு நாள் முடிகிற வரைக்கும் இவங்க புதிய முயற்சி, ஏதாவது புதிய ஒரு ஒப்பந்த கையெழுத்து போடுறது, கிரைய ஒப்பந்த கையெழுத்து போடுறது, ஏதாவது இந்த மாதிரி தூர பயணம் போகிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்க்கணும்னு வச்சுங்களேன். இதை இவ்வளோதான். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு பூராட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திராட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோண நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம். அடுத்தது பூசம், அதில் பிறந்தவங்களுக்கு சதயம். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி சந்திராஷ்டம நட்சத்திரம். மகத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுவனி நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிஷம். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம்.
பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மகம், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம். இதில் ஒரு பீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து திருவோணத்தில் பிறந்திருக்காரு. அவர் வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காரு. அப்போ வந்து அவர் திருவோணஸ்தரமா அந்த சிம்ம ராசிக்குள்ள சந்திரன் நுழைஞ்ச உடனே, ஆனால் எனக்கு இன்னைக்கு சந்திராசிரமா பண்டல் போடலாமா, பேல் போடலாமா, போடக்கூடாதா, புதிய ஒப்பந்தம் பண்ணலாமா, எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாரு. இது அடிக்கடி அந்த கரெக்டாக அந்த திருவோணம் வர அன்னைக்கு எனக்கு ஃபோன் வரும் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு சொல்கிற ஒரே அறிவுரை என்னன்னா, அவருக்கு வந்து திருவோண நட்சத்திரத்துக்காக வந்து பூர நட்சத்திரம் ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு சந்திராசிரமம். அவர் வந்து டோட்டலாக இந்த சிம்மத்துக்குள்ள சந்திரன் வந்துட்டாரு, மகப்பூரம் உத்திரம் மூணுமே நமக்கு சந்திராசிரமம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு சொல்லி விழிப்புணர்வு பண்ணி இப்போ அந்த பூர நட்சத்திரம் வர்றன்னைக்கு மட்டும் ஒரு நாள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இப்பெல்லாம் பெஸ்ட்னு வச்சுங்களேன், நல்லா இருக்குது. அடுத்தது வந்து அபிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அஸ்தம், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை, உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சுவாதி, ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம். இது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம். மற்ற அந்த 17வது நட்சத்திரம் மட்டும் சந்திராஷ்டம நட்சத்திரம் வச்சுங்களேன். மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன்னா உணவு, சந்திரன்னா பால். அப்போ அந்த விநாயகருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, பால் பாயாசம் குடிக்கிறது, அடுத்தது அந்த சந்துவ நெரிச்சி சாப்பிட்றது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து வெண்ணிறை ஆடை, அந்த ஆடையில் வந்து சந்திரன் தான் ஆடை, அன்னைக்கு வெந்நீர் ஆடை போட்டிங்கன்னா ஏதாவது கரையாகும். அதனால வெந்நீர் ஆடை தவிர்க்கிறது. முக்கியமாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு முட்டை கூட சாப்பிடக்கூடாது. சந்திராஷ்டமம் அன்னைக்கு அசைவத்தை வந்து மிக மிக தவிர்க்கணும். ஏன்னா அது சந்திரன் தான் உணவு. அப்போ சந்திராஷ்டமம் வரும்போது நீங்கள் உணவு சாப்பிடும்போது உணவில் வந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். ஒன்று அஜீரண கோளாறு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு வச்சுங்களேன். அதனால் வந்து நீங்கள் அது இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம்னா, அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து அம்மா கையில் வந்து கல்லுப்பு கொடுத்து, அந்த கல்லுப்பு நாங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் சந்திராஷ்டமம் அன்றைக்கி மட்டும். அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஒரு தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான பாதுகாப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது சரி, அம்மா இல்லை இல்லாதவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த வெள்ளி அந்த உப்பு கல்லுப்பு வாங்கி கொடுத்து அதிலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து ஒரு பேப்பரில் பொட்டலம் கட்டி பாக்கெட்டில் வச்சுக்காங்க. இது நல்லாயிருக்கும். அந்த பிறப்பு சந்திரனுக்கு, அதை பிறப்பு சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சந்திரன் போகும்போது தான் கொஞ்சம் சிக்கல் உண்டாக்குன்னு வச்சுங்களேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க. புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம், புதிய கிரயம், ஒரு அன்னைக்கு திருமணம் கூட பண்ணக்கூடாது. சந்திராஷ்டமம் அன்னைக்கு வந்து முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அதனால் இது எல்லாமே ஒரு கவனமாக இருக்க. இது ஒரு ஈஸியான, இதை ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு வச்சுங்களேன். நான் சொன்ன பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக வென்றலாம். இது ஒரு பெருசாக வந்து நீங்கள் பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.